Hi students, I am Jagannathan. நான் இந்த வீடியோ சீரிஸில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த +2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் அதில் இருக்க ஒரு கான்செப்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸை நம்ம ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, உங்கள் புக்கில் டெஃபினிஷன் 1.3ல் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா லெட் ஏ பி ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். எனி மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு 2x2 2 ரோ 2 காலம் இல்லை 3 ரோ 3 காலம் இருக்க மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ லெட் ஏ பி ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். ஆர்டர் என்னங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இது ஈக்குவலாக இருக்கிறதுனால வி டோன்ட் டிஃபைன் அஸ் m into n, n மட்டும் சொல்லுவோம். ஸோ ஆர்டர் 2 ஆர் ஆர்டர் 3 கொடுப்பாங்க. 2னா 2 rows 2 columns, 3னா 3 rows 3 columns, that you all know. ஸோ இது கொடுப்பாங்க. லெட் ஏ பி a square matrix of order n, then A inverse exist. A inverse எப்போ இருக்கும் அப்படின்னா if and only if A is a non-singular matrix. ஓகே, ஸோ A வந்து ஒரு நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும்போது தான் A inverse எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென் இட் இஸ் கிவன் பை ஒரு ஃபார்முலே, தட் இஸ் A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. So it is given as A inverse equal to 1 by adjoint of A, 1 by determinant of A into adjoint of A. So first நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி we need to know what is singular and non-singular matrix. ஸோ அது நான் சிங்குலராக இருந்தால் தான் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கும்னு டெஃபினிஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா வாட் இஸ் சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, சிங்குலர் அப்படிங்கிறது என்னென்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ அது சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும்போது டிட்டர்மினன்ட் 0. இதில் டிட்டர்மினன்ட் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க இந்த ஈக்குவேஷனில் அப்படின்னா டினாமினேட்டரில். ஸோ டினாமினேட்டர் 0 அப்படின்னா இந்த ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், சிம்பிள். ஸோ அப்போ நான் சிங்குலர்னால் இதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். ஸோ டிட்டர்மினன்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, இட் இஸ் அ நான் 0. ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் இஸ் நான் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் நான் 0வாக இருக்கும்பொழுது இட் ஹேஸ் சம் வேல்யூ, ஸோ தட் வில் பி சப்ஸ்டியூட்டட் ஹியர். ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. லெட் ஏ பி a square matrix of order n, then A inverse exists if and only if it is a non-singular matrix. Then it is given by A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. இது தெரிஞ்சதுன்னா அவங்க sum is over, அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலே. ஸோ கண்டிப்பாக ஒரு சம் இதிலேருந்து கேட்பாங்க. ஸோ யூ கேன் ஸ்கோர் அ குட் மார்க். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சம் கேட்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை மைனர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கோஃபேக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அட்ஜாயிண்ட். ஸோ அட்ஜாயிண்ட் வரதுக்கு முன்னாடி we need to know 2 things. ஒன் இஸ் மைனர் மேட்ரிக்ஸ், அதர் ஒன் இஸ் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அப்புறம் தான் நம்ம அட்ஜாயிண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் we will see what is a minor matrix. ஸோ மைனர் மேட்ரிக்ஸ் எப்படி குறிப்பாங்க அப்படின்னா MIJ. ஓகே, ஸோ நான் மைனர் மேட்ரிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். ABCDன்னு அடுத்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் ABCDEFGHI. ஸோ இட் இஸ் a 2x2 மேட்ரிக்ஸ், இட் இஸ் a 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த 2x2 மேட்ரிக்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மைனர் ஆஃப் this term, that is MIJ, that is M11 அப்படின்னா இதான மைனர். சரி, இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் மைனர் பார்க்குறேன் M12. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மைனருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெலிட்டிங் ith row and jth column. ஓகே, ஸோ இதில் ith row அப்படிங்கிறது ஐங்கிறது ரோ. ஸோ ரோ இஸ் ஃபஸ்ட் ரோ and jth column second column. The remaining submatrix, அதோட remaining submatrix இதுதான்.
அதோட டிட்டர்மினன்ட் தான் உங்களோட மைனர் ஆஃப் தட் எலமெண்ட். ஸோ என்னென்னா ஒரு மைனர் ஆஃப் அ எலமெண்ட் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸோட மைனர் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெலீட்டிங் ஆர் எலிமினேட்டிங் ith row and jth column. ith row, jth column, the remaining submatrix or determinant of the remaining submatrix is the minor of that particular element. சரி, in case of 2x2 matrixல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 1 1க்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் நம்ம delete பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் இந்த d மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மைனர். இன் கேஸ் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸ் அந்த வேல்யூ மட்டும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ மைனர் ஆஃப் b எடுத்திங்கன்னா c, மைனர் ஆஃப் c எடுத்தால் b, அந்த மாதிரி போய்ட்டுருக்கும். அதில் மட்டும் we have to find the submatrix, அதோட determinant. So this is the cases. So next what we need to find is cofactor of a matrix. What is cofactor matrix? இது நமக்கு தெரியணும். ஓகே, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி தராங்கன்னா aij, இதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க aij. இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இட் இஸ் -1 to the power I plus j into minor of that particular ij. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த -1 I plus j multiplied by mij. இந்த -1 I plus j into mij. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அதே இந்த மைனருக்கே நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ், இந்த டேர்முக்கே அதே கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ a11 அப்படின்னா -1 to the power I வந்து 1, j வந்து 1, ஸோ d. ஸோ இது வந்து -1 ஸ்கொயர் d, ஸோ இட்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போது இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இட் இஸ் d. இங்கே வரும்பொழுது நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு பார்க்கலாம். a12 equal to -1 1 plus 2 இந்த டேர்ம். ஸோ இட் இஸ் -1 power 3, சேம் திங். ஸோ இட் இஸ் minus of m12. கரெக்டுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது ஈவனாக வரும்போது இட்ஸ் பாசிட்டிவ் சைன், ஆடாக வரும்போது இட்ஸ் அ நெகட்டிவ் சைன். ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ இந்த டேர்முக்கு பார்த்தீங்கன்னா 1 plus 1 இட்ஸ் ஈவன், இது 1 plus 2 odd, இது 2 plus 1 odd, இது 1 plus 1 plus. ஸோ இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் சாரி மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி இருக்கும் அந்த சிம்பிள். ஸோ சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணி எழுதிடலாம். ஸோ இந்த சிம்பிள் எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா அது சீக்வென்ஷியலாக வரும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதுவே ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஆப்போசிட்டாக இன்டர்சேஞ்சபிளாக வரும். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மைனர் கண்டுபிடிச்சி நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. டேரெக்டாகவே இந்த சிம்பிள் இங்கே போட்டு ப்ளஸ் டின்னு எழுதிடலாம். அதே மாதிரி இங்கே போட்டு மைனஸ் இந்த வேல்யூ இந்த டிட்டர்மினன்ட் எடுத்து எழுதிடலாம். ஸோ வி நீட் நாட் டு ஃபைண்ட் மைனர், நம்ம டேரெக்டாகவே கோஃபேக்டரை வி கேன் ப்ரொசீட் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ அது ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வி நீட் டு நோ வாட் இஸ் அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ரொம்ப ஒன்றுமே இல்லை. இட் இஸ் ADJAன்னு சொல்லுவாங்க. இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ரொம்ப சிம்பிள். அந்த மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் தான் இந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு ஜஸ்ட் வி வில் சி வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் டுடே. ஸோ ஒரு இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னால் லெட் A be a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த கண்டிஷன் என்னென்னா ஃபஸ்ட் கண்டிஷன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், செகண்ட் கண்டிஷன் இஸ் இட்ஸ் அ நான் சிங்குலர் டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஜீரோவாக இருக்கும், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இந்த A இன்வெர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கும். A இன்வெர்ஸோட ஃபார்முலானா 1/determinant of A adjoint of A. ஸோ adjoint of A நம்ம தெரியணும் அப்படின்னா adjoint of A is nothing but transpose of a cofactor matrix. அப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு தெரியணும். அப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா -1 I plus j into minor matrix. Okay, then we need to know what is minor matrix. ஸோ அந்த சிம்பிளுக்கு மட்டும் நீங்கள் இதை ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அடுத்தது we need to know what is minor matrix. minor matrix அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, deleting ith row and jth column of that particular element, determinant of the submatrix. ரிமைனிங் எலமெண்ட் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணுற மேட்ரிக்ஸ் பேர் சப்மேட்ரிக்ஸ். அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் வந்து உங்களுடைய மைனர் ஆஃப் தட் பர்டிகுலர் எலமெண்ட். உங்கள் எக்ஸாம்ஸில்
உங்கள் புக்ஸில் உங்கள் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி ஒரு கேள்விஸ் கேட்பாங்க, ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு நேமிங் கொடுக்கணும். லெட் மேட்ரிக்ஸ் லெட் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு அதை ஏ மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஃபார்முலா அதை பின்னு கொடுத்து ஃபார்முலா ஹஸ் டு பி பி இன்வெர்ஸ் 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், லெட் ஏ பி திஸ் மேட்ரிக்ஸ். செகண்ட் அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இட் இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். மோஸ்ட்லி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் கொடுப்பாங்க. இட் இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், தேர்ஃபோர் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஸோ என்ன பண்ணுங்கள், A11 A12ன்னு இண்டிவிஜுவலாக எல்லா எலமெண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுங்க. ஏஐஜே ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்கன்னா அதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். முடிஞ்சு போச்சு. அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அதோட ரோ எடுத்து காலம் வைஸில் எடுத்து எழுதினீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் எழுதினீங்கன்னா தட் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே எழுதுறீங்க 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக இதை டிவைட் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் அப்படியே எழுதிட்டிங்கன்னா இட்ஸ் எனஃப். ஓகே, next video we will see the problem. If you have any questions you can ask in the comments. If you have any suggestions you can drop me. I will take up your suggestions and make some improvement in the upcoming videos. Thank you so much.